அதுக்குள்ளேயும் பிரெயின் ஹார்பர் வராரு. ஸ்டூடெண்ட்ஸ், சாரி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி, நான் தான் பிரெயின் ஹார்பர், உங்களுடைய டீச்சர்னு சொல்லும்போது கேசி வந்துட்டு, சார் நான் உங்களை தான் பார்க்க வந்தேன் பிரெயின் ஹார்பர், நான் தான் கேசி, டாக்டர் கேசி. எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. மூன் தன்னுடைய சுட்டுவட்ட பாதையிலேருந்து விலகிடுச்சு, இதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இதை இம்மிடியட்டாக நாசாக்கு நம்ம சொல்லியே ஆகணும்னு சொல்லும் போது பிரெயின் ஹார்பர், டேய் வாடா, முதல்ல உன்னுடைய உருவத்தை தூக்கி வெளியே போடுறா அப்படின்னு கலாச்சிக்கிட்டு வெளியே வராரு வறண்டால. அப்போது அங்கே காட்ஸ் இருந்து அந்த காட்ஸுக்கிட்ட என் பேரை வச்சு இவன் ஏமாற்றிக்கிட்டு இருக்கான், இவனை கொஞ்சம் இங்கேருந்து வெளியே அனுப்புறீங்களான்னு சொல்லும் போது, நான் முட்டாள் இல்லை, நான் சொல்கிறத கேளுங்க, இந்த பேப்பரை படித்து பாருன்னு அந்த பேப்பரை அவன் கையில் வச்சுருந்த அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே பிரெயின் ஹார்பர் மாதிரி தூக்கி போட்டுடுறான். அப்புறம் பிரெயின் ஹார்பர் தன்னுடைய வீட்டுக்கு போகிறாரு. அதில் நீ கடன் தரலை, என் வீட்டை காலி பண்ணுன்னு ஒரு நோட்டீஸ் விட்டுருக்காங்க. அந்த மாதிரி எக்கச்சக்க நோட்டீஸை